அப்படியே செப்டம்பர் 5 அவள் வந்துட்டா. அப்பாவோட கையில் மட்டும் இருக்கிற மாதிரி. அவள் அம்மாவை வந்து பார்த்துக்கிட்டாலும் அவள் அப்பா கையில் இருக்கிற மாதிரி வந்துக்கிட்டான். ஸோ அவள் அப்பா தான் அவளை அவளை தூக்குனாங்க. அவள் அம்மாவோட உயிரே அவள் தான், உலகமும் அவள் தான். அந்த உறவு வந்து கிடைக்கும்போது அந்த கடவுள் தான் கொடுத்த வரம் அப்படி சொல்லலாம். கடவுள் கொடுத்த பெரிய கிஃப்ட் தான் அவள். அவளோட எல்லா பர்த்டேக்குமே அவங்க அப்பாவோட கிஃப்ட் அவளோட எந்த டீனேஜ் ஏஜ் வரைக்குமே அவளோட எல்லா ஸ்பெஷல் கிஃப்ட்டுமே அவள் அப்பா கொடுக்குற மாதிரி கண்டிப்பாக யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவளோட ஒரு ஸ்டேஜில் வந்து அப்பா அதை அவளை ரொம்ப ஃபீல் பண்ண வச்சுது. அவளோட லைஃப்பில் வந்து அவளுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா சந்தோஷமும் அவள் அப்பா இல்லாத போய் இன்னொருத்தர் கொடுக்க முடியும்னு அவளோட காதலை அவர் வந்து அவள் லைஃப்பில் வந்து காலேஜ் அந்த டைமில் காலேஜ் லாஸ்ட் இயர் வந்து படிப்பை கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ இருந்தும் அவளை காலேஜ் 4 இயர் அவள் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவள் ஒர்க் பண்ணேன் ஏர்போர்ட்டில், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் கஸ்டம் ஆஃபீஸில் வந்து அவள் ஒர்க் பண்ணான். அதில் வந்து ஒர்க் பண்ணும்போது அவள் கூட காதலன் கூட பேசுகிறதுக்குன்னே அவளுக்கு வந்து டைம் அவள் வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருந்தாள். பார்க்குறதெல்லாம் அப்படியெல்லாம் ஒரு சில காதலங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. எப்போவாச்சும் ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும் அவளுக்கு. அப்படியே பார்த்து தான் பார்க்கணும், பேசணும் அந்த மாதிரி கிடையாது. எப்போவாச்சும் பார்த்தா அது வந்து அவளுக்கு பெரிய ஒரு உலகமே தெரிஞ்சு கிடச்ச மாதிரி. அவள் லவ்வர், ஹஸ்பண்ட், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க பெஸ்ட்டாக இருந்தாங்க.